சுப்ரீம் கோர்ட்டில் டிவிகேக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. விஜய் வந்து அமித்ஷாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிற வரைக்கும் அது முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு கேட்டது யாரு? இந்த மேம்பாலம் கட்டிட்டாங்க அப்படின்ட்டு ஹெல்மெட் கொடுத்தாலும் தானே நீ கடைசி 6 மாதம் தான் பாடையை கட்டி தூக்கி சொருவ வேண்டியதான் உங்களை சுடுகாட்டில். ஹாய் மக்களே, சுப்ரீம் கோர்ட்டில் டிவிகேக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அதாவது இடைக்கால தீர்ப்பு தான் இது. சிபிஐக்கு மாற்ற கோரி உச்சநீதிமன்றம் வந்து ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்குது. இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த டிஎம்கே கொத்தடிமைகள் வந்து எதுக்கு கதறுது? சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐக்கு விசாரணை மாற்றினதுனால விஜய் வந்து பிஜேபி கூட அமித்ஷாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதனால் பக்காவாக இவர் வந்து பிஜேபியோட ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்கள வந்து பிஜேபியோட பேக்கு இதாக வச்சு பேசினாங்க. இப்போ விஜயை பிஜேபியோட பேக்கு தான் வச்சு முடிக்க பார்க்குறாங்க. ஆனால் டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிற வரைக்கும் அது முடியாது. தமிழ்நாட்டில் இதே மாதிரி போன கவர்மெண்ட் அப்போ, அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்போ தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க இல்லையா? அந்த துப்பாக்கி சூடு நடத்துனதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு கேட்டது யாரு? இந்த செய்தி வந்திருக்கு. ஆக இதுக்கும் கமிஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆக அந்த கமிஷனையே ஒரு போலி கமிஷன், இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதை சிபிஐக்கு மாற்ற சொன்ன இன்றைய முதல்வர் ஸ்டாலின் பிஜேபியோட பின்னாடி போய் நிக்கலையா? அப்போ சிபிஐ வந்து பிஜேபி கையில் இல்லை. ஏன்னா அப்போ வந்து பிஜேபி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரூலிங் பார்ட்டியா இல்லை, அப்படி தானே? இந்த டிவிகேலேருந்து ஒரு பொண்ணு பிரிஞ்சு போணுச்சு இல்லை, அது பேர் கூட வைஷ்ணவி. ஆமாம், வைஷ்ணவி. அந்த பொண்ணு ட்விட்டரில் மாறி 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 போஸ்ட் போட்டுக்கினே இருக்குது. பிஜேபிக்கு பின்னாடி போயிட்டு விஜய் ஒளிஞ்சிட்டாரு, தாமரைக்குள்ள அணில் தஞ்சம். ஏமா, நீ ஏன் முதல்ல இந்த கட்சியில் இருந்து தான் இன்னொரு கட்சிக்கு போய் தஞ்சமாயிருக்க? டிவிகேல இருந்ததுனால தான் உனக்கு இந்த அளவு ஃபேமு. இல்லைன்னா உனக்கு யாருன்னே தெரியாத. முதல்ல நீ டிவிகேல இருக்கும் போது டிஎம்கே பற்றி என்னென்ன பேசுனங்கிறது வீடியோ எல்லாமே இருக்குது சோஷியல் மீடியாவில். இப்போ என்னென்ன பேசிகிட்டு இருக்கங்கிறதும் இருக்குது. இந்த மேம்பாலம் கட்டிட்டாங்க அப்படின்ட்டு ஹெல்மெட் கொடுத்தாலும் தானே நீ மேம்பாலம் கட்டினதுக்கு ஹெல்மெட் போட்டாலு. இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சு செத்தாங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி கள்ள சாராயம் குடிச்சு செத்துட்டாங்க. அதுவும் உங்கள் கவர்மெண்ட் தானே? அப்போயும் உங்கள் கவர்மெண்ட் தானே ரூலிங்கில் இருந்துச்சு. ஏம்மா அதுக்கு போய் பண்ண வேண்டியது தானே? இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு செத்துட்டாங்க, அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் நல்ல சாராயம் காய்ச்சி தரேன் அப்படின்ட்டு போக வேண்டியது தானே? அப்போல்லாம் மூடிட்டு தானே இருந்தீங்க, எதுவும் பேசலைல்ல. ஒரு மனுஷன் தப்பே பண்ணலை, போலீஸ்கிட்ட எந்த டைமில் அவர் பர்மிஷன் கேட்டாரோ அதே டைமில் தான் வந்துட்டு போயிருக்காரு. அதாவது அந்த டைமுக்குள்ளே தான் வந்துட்டு போயிருக்காரு. அந்த டைமுக்கு முன்னாடியும் வரல, அந்த டைமுக்கு பின்னாடியும் வரல, அதுக்குள்ளே தான் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு அவர். அதுக்கு இடையில் அங்கே நடந்த கலவரங்கள், அங்கே நடந்த போலீஸ் தடியடி, அப்புறம் நம்பர் பிளேட் இல்லாத வந்த ஆம்புலன்ஸு, அப்புறம் கரண்ட்டு கட் ஆனது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஆனால் இதை வந்து டிஎம்கேக்கு மட்டுமே சாதகமாக எடுத்துக்கிட்டு பேசுகிற நீங்கள் எதுக்கு இன்னொரு சைடை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? அங்கே 41 உயிர் இறந்துருக்குது. அதை தன்னால் தான் போயிருச்சுன்னு ஒரு மனுஷன் அவனே நம்ப வச்சு அவனை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, ஏன்னா அவர் 2 வாரமாக வெளியே வரல, பேசலை, அறிக்கை மட்டும் விட்டார், ஒரு வீடியோ மட்டும் விட்டார். அந்த வீடியோவில் வருத்தம் தெரியலை. அந்த வீடியோவில் அவர் உட்காந்து கண்ணீர் மழுக பேசியிருந்தாலுமே நீங்கள் அதையுமே நடிப்புந்தாண்டா சொல்லுவீங்க. ஏன்னா அந்த மனுஷன் வந்து துறை அந்த மாதிரி துறடா. ஒருத்தவன் நடிப்பு துறையிலேருந்து வந்துட்டாங்கிறதுக்காண்டியே அவன் மேலே எவ்வளோ நீங்கள் தூக்கி போடுவீங்க? நீட்டை ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரகசியமும் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து மக்களை ஏமாற்றி 8 கோடி பேர் மக்களை ஏமாற்றி ஒரு கும்பல் அரியானை ஏறி இருக்குது. அதை எதிர்த்து கேட்க ஒருத்தவனுக்கும் துப்பு இல்லை, திராணி இல்லை. அதை பற்றி அவனாச்சும் பேசினா என்ன தற்கூரிங்கிறது? ஏண்டா தற்கூரி பயில்வலா? அந்த கரூரில் இருந்த 41 குடும்பத்தையும் தளபதி அவர்களே தத்தெடுத்து அவங்களோட லைஃப் லாங் செட்டில்மெண்ட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் இதுக்கு மேலே வேறு என்னடா பண்ணுவான்? உங்களுக்கு என்னடா பண்ணணும்? இதுக்கு மேலே வேறு என்ன தான் எதிர்பார்க்குறீங்க? அந்த கட்சியை கழிச்சிட்டு போயிடணுமா? நீங்கள் மட்டுமே தான் ரூலிங் பார்ட்டியாக இருக்கணுமா? உங்களுக்கு பவர்ஃபுல்லான இன்னொரு ஆள் வந்துடக்கூடாது.
உங்களோட பவர்ஃபுல் தான் அந்த ஆள். நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் தான் பவர்னு. ஆனால் அந்த ஆள் உங்களெல்லாம் எப்பயோ முடிச்சு விட்டான். நீங்கள் இன்னுமே உங்கள்கிட்ட இருக்க பவரு, பணம், அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரோல் பண்ணுற சோஷியல் மீடியா விலைக்கு வாங்கி அவங்களுக்கு காசு கொடுத்து தப்பாக கண்டென்ட்லாம் போட வச்சு அவரை பற்றின அவதூறுகளை பரப்பி இதெல்லாம் பண்ணி நீங்கள் முடியாதுடா. உங்களால் எதுவுமே முடியாது. 26 முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. கடைசி 6 மாதம்தான். பாடையை கட்டி தூக்கி சொருவ வேண்டியதான் உங்களை சுடுகாட்டில். முடிஞ்சிருச்சு. நீங்கள் பண்ண வரையும் போதும்டா. நீங்கள் ஆட்சி பண்ண வரையும் போதும். 5 வருஷம் ஆக போகுது. ஒன்றும் பிடுங்கலை. இத்தனை வருஷத்தில் ஒன்றும் பிடுங்காதது கடைசி 7 மாதத்தில் என்ன பிடிக்கிற முடியும்? என்னத்தரா பண்ணீங்க? இலவச மகளிர் பேருந்து நீங்கள். இலவச மகளிர் பேருந்தில் அந்த மகளிரை காரி துப்புறாங்க. மகளிருக்கு 1000 ரூபா காசுன்னீங்க. ஆனால் உங்கள் கட்சி ஆளுங்களே வந்து 1000 ரூபா வந்துச்சா? மேக்கப் போட்டிருக்கீங்களா? அழகாக இருக்கீங்க. வாய் நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் இன்னமும் அடுத்து வர இந்த 7 மாதத்துக்கு நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உங்களால் என்னென்ன போட முடியுமோ போடுங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணி அந்த ஆளை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணாதீங்க. அது நடக்கவே நடக்காது.